பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றாக இணையவும், அவரை நோக்கி ஜெபிக்கவும், வேத வசனங்களை தியானிக்கவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதமான இந்த வேளைக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் அன்போடு கூட ஜெபத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்திய ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, நாம் சுகத்தோடு இருப்பது அவருடைய கிருபை. நம்முடைய குறைகள், தவறுகள், பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுத்திருந்தால் யார் நிலை நிற்க முடியும்? யோசித்து பாருங்க. ஆனால் தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு, அதனால்தான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்து பாதுகாத்து நடத்தி வருகிற அன்பை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்கணும். அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம சாட்சிகளை கேட்டு உங்கள் அற்புதத்திற்காக ஜெபிக்க போகிறீங்க. ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். நம்ம எப்போ எதற்காக ஜெபித்தாலும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் செய்கிறார். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய விசுவாசம் பலன் அடையவும், நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கவும், நாம் அற்புதங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு சாட்சிகள் வாசிக்கப்படுகிறது. ஏற்கனவே ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதம் பெற்றுக்கொண்டவங்களுடைய அனுபவங்களை பார்க்கும்போது நமக்குள் ஒரு விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம் தூண்டி எழுப்பப்படும். அப்போது நம்ம அதற்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நேரம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் நடக்கும். சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது சகோதரி பாமா, கன்னியாகுமரியிலிருந்து சகோதரி பாமா அவங்க எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவள். இவங்க கிறிஸ்தவங்க அல்ல. 10 வருடமாக பிசாசு போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய சிந்தனையில் தெளிவு இருக்காது. எப்பொழுதும் என்னோடு கூட யாரோ ஒருவர் பேசி கொண்டிருப்பதை போல என்னால் உணர முடியும். சின்ன பிரச்சனையை கூட பெரிதாக நினைத்து அதையே யோசித்து மன அழுத்தத்திற்குள் நான் போய்விடுவேன். டிப்ரெஷன். எதற்கெடுத்தாலும் அதிகமாக கோபப்படுவேன். எப்பொழுதும் ஒருவித பயம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் தனியாக இருப்பதற்கே பயப்படுவேன். இரவில் சரியாக தூங்கவே முடியாது. பல வருடங்களாக நான் சரியாக தூங்கினதே இல்லை. அடிக்கடி கைவலி, கால்வலி, சரீரத்தில் அலர்ஜி பிரச்சனை மற்றும் ஏதாவது ஒரு பலவீனம் எப்பொழுதும் என் சரீரத்தில் இருந்து கொண்டே இருக்கும். மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். இதற்காக அநேக கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருக்கிறேன். அநேக தாயத்துகளை கட்டியிருக்கிறேன். ஆனாலும் எந்த மாற்றமும் எனக்குள் ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய சகோதரி உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பற்றி சொல்லி பார்க்கும்படிக்கு கூறினார்கள். அதனால் கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் பார்க்க ஆரம்பித்தேன். உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன். மேலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜாதகத்தையும் தாயத்துகளையும் கழற்றிவிட்டு தினமும் வேதமாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பிசாசின் போராட்டம் முழுவதுமாக என்னை விட்டு நீங்கி என் மனதில் தெளிவும் சமாதானமும் வந்துவிட்டது. இப்பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. தினமும் நன்றாக தூங்குகிறேன். 10 வருடமாக எனக்கு இருந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை ஆசீர்வதித்த இயேசுவுக்கே மனதார நன்றி சொல்லுகிறேன். 10 வருஷம் பிசாசின் போராட்டம், பயம், கலக்கம், யாரோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சத்தம், அதனால் மனக்குழப்பம், டிப்ரெஷன், பாதிப்புகள். இவ்வளோ 10 வருஷம் பரிகாரங்கள் எவ்வளவோ பரிகாரம்னு சும்மா இல்லை, பணம் செலவு பண்ணி தான் செய்வாங்க. பணம் செலவு பண்ணி பரிகாரம் எல்லாத்தையும் செய்தும் ஒரு மாற்றமும் இல்லை. இப்பொழுது இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவை பற்றி அறிந்து இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள்.
அவங்க ஜெபிக்க விடுதலை. ஒருவேளை சிலருக்கு ஒரே நாளில் விடுதலை உண்டாக்கிவிடும், சிலருக்கு அப்படி இல்லை. தொடர்ந்து இயேசுவை அறிய ஜெபிக்க தான் அந்த விடுதலை உண்டாகும். அதனால தான் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் ஜெபிக்க முடியும், உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இன்றைக்கு பாருங்கள், 10 வருஷமாக அந்த போராட்டம் முற்றிலும் மாறி விடுதலை அடைந்து சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வருடமாய் காணப்படுகிற பிசாசின் போராட்டம், அதிலிருந்து ஒரு விடுதலை. ரெண்டாவது, சகோதரி புஷ்பராணி குலசேகரம். இதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் தான். குலசேகரம் புஷ்பராணி என்கிற சகோதரி எழுதியிருக்கிறாங்க. நான் 6 வருடமாக உதிரப்போக்கு வியாதியினால் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் டிவியில் குடும்ப ஆசீர்வாத நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் வேதத்தில் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரியின் சம்பவத்தை பற்றி பேசி கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் கையை நீட்டி, மகளே, நீயும் இதே வியாதியினால் கஷ்டப்படுகிறாயா? இயேசு இன்றைக்கு உனக்கும் அற்புதம் செய்வார் என்று சொன்னீர்கள். அது நேரடியாக என்னை பார்த்து சொல்லுவது போல் இருந்தது. என் வயிற்றில் கை வைத்து விசுவாசத்தோடு அன்றைக்கு ஜெபித்தேன். நான் ஜெபித்த அதே நேரத்தில் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை மறுபடியும் அந்த பாதிப்பு எனக்கு ஏற்படவில்லை. கடந்த 1.5 வருடமாக நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு 6 வருடமாக எனக்கு இருந்த உதிரப்போக்கு வியாதியை மாற்றி அற்புதம் சுகந்தந்த இயேசுவை துதிக்கிறேன். 6 வருஷம், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு பைபிளில் இருக்குல்ல, அந்த சம்பவத்தை சொன்னபோது இவங்களுக்குள்ள விசுவாசம், அப்போ எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார். அதே நாளில் இம்மீடியட்லி தி லார்ட் ஹீல்டு, உடனே சுகம். அது மாதிரி சிலருக்கு இதே மாதிரி உங்களுக்கு அற்புதம் செய்வார். சிலர் இயேசுவை நீங்கள் அறிய ஜெபிக்க விடுதலை உண்டாகும். சிலர் விசுவாசித்த உடனே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், உடனே சுகம். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆண்டவர் இதே மாதிரி அற்புதம் செய்வார். சகோதரி சுயம்பு கனி, குவைத்து தேசத்தில் அவங்க இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. சுயம்பு கனி, நானும் என்னுடைய கணவரும் குவைத்து தேசத்தில் வேலை செய்து வருகிறோம். கடந்த 10 மாதமாக தீராத இருமலினால் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். 10 மாதம் பிரச்சனை, மூச்சு விட முடியாது, இரவில் சரியாக தூங்க முடியாது, அதிகமாக இருமல் எடுப்பதினால் என்னுடைய நெஞ்சு பகுதி, கழுத்து, வயிறு மற்றும் முதுகு பகுதியில் அதிகமாக வலி எடுக்க ஆரம்பித்து விட்டது. இதனால் எந்த வேலையையும் என்னால் ஒழுங்காக செய்ய முடியாது. மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் மற்றும் அநேக பரிசோதனைகளை மேற்கொண்டோம். பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று கூறினார்கள். ஆனாலும் எனக்கு இருந்த அறிகுறியை பார்த்துவிட்டு ஆஸ்துமா வியாதி என்று சொல்லி அதற்கான மருந்து மாத்திரைகளை கொடுத்தார்கள். அந்த நாளிலிருந்து எனக்குள் ஒரு மரண பயம் வந்துவிட்டது. எதற்கெடுத்தாலும் அதிகமாக கோபப்படுவேன். அடிக்கடி என் அறைக்குள் சென்று சத்தமிட்டு அழுவேன். அந்த நாட்களில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியே எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டு வந்தேன். நான் ஜெபிக்க எப்பொழுது என் வியாதி என்னை விட்டு போனது என்று எனக்கே தெரியாது. திடீரென்று ஒரு நாள் பரிசோதித்து பார்த்தபோது எனக்குள் இருமல் இல்லை, மூச்சு திணறல் இல்லை, எந்த பலவீனமும் இல்லை. மரண பயம் என்னை விட்டு நீங்கிவிட்டது. நான் சந்தோஷமும் சமாதானமும் எனக்குள் வந்துவிட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். என் கதறலை கேட்டு என் வியாதியை நீக்கி பரிபூர்ண விடுதலை தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவங்க ஜெபிக்க பார்த்தீங்களா? அதனால தான் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ள மறைக்க நம்ம ஜெபிக்கணும். எப்போ அந்த வியாதி போச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி போயிடும். நீங்கள் திடீர்னு யோசிச்சு பார்த்தா இது இருந்துச்சே, இந்த வியாதி காணுமே, அந்த மாதிரி அற்புத விடுதலை. நீங்களும் ஜெபிக்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதை காண்பீங்க. அடுத்தது மூணாறிலிருந்து சகோதரி ஜெயா என்கிற சகோதரி எழுதியிருக்கிறாங்க. கடந்த 2022 வருடம் அக்டோபர் மாதத்தில் ஒரு நாள் திடீரென்று என் தலையில் அதிகமான வலி ஏற்பட்டது. பின்பு என்னுடைய முகத்தில் இடது பக்கம் முழுவதும் உணர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. அதனால் என்னுடைய வாய் ஒரு பக்கமாக கோணி கொண்டது. என்னால் ஒழுங்காக பேச முடியாத பக்கவாதம், அதனுடைய தாக்கம் தான் அவங்க சொல்கிறத பார்க்கும்போது ஒரு பக்கம் பாதிப்பட்டு வாய் கோணி விட்டது, பேச முடியாது. என்னால் ஒழுங்காக பேச முடியாது, உளறி கொண்டு தான் பேசுவேன். இடது பக்க கண் இமைகள் திறந்து மூட முடியாது. அந்த இடது பக்க கண் மூட முடியாதான்,
அந்த தாக்கம், அந்த பக்கவாத நோய் தாக்கத்தினால தூங்கும்போதும் என்னுடைய இடது பக்க கண்ணிமை மட்டும் திறந்தே தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் மூட வேண்டிய கண் தூங்குகிற நேரத்தில் கூட இந்த கண் திறந்தே இருந்தால் எப்படி இருக்கும்ல, அந்த அளவுக்கு அந்த ஒரு பக்கம் பாதிப்பு. தலையில் எப்பொழுதும் அதிகமாக வலி இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, என்னுடைய இடது பக்கத்தில் உடல் முழுவதும் கொப்பளங்கள் வந்து புண் ஏற்பட்டு அழுகி நாற்றம் எடுக்கும். இதற்காக நரம்பு சம்பந்தமான மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொண்டும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்த பாதிப்பினால் 1 வருடமாக நான் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். இதற்கிடையில் உங்களை ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பார்த்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டே வந்தேன். நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க என் சரீரத்தில் மாற்றம் வர ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்பட்டு கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பூரண சுகம் எனக்குள் வந்துவிட்டது. கோணி கொண்டிருந்த வாய் நேராகிவிட்டது. இப்பொழுது நான் நன்றாக பேசுகிறேன். கண் இமைகள் நன்றாக மூடி திறக்கிறது. உடலில் காணப்பட்ட கொப்புளங்கள் மறைந்து விட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். என் ஜெபத்தையும் கேட்டு எனக்கு பரிபூர்ண சுகந்தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், பக்கவாத நோயினால் வாய் கோணிட்டு கண் திறந்தே இருக்கும், சரீரமெல்லாம் கொப்புளங்கள். அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க அற்புதமான சுகம். எல்லா வியாதியும் மாறி பூரண சுகம். இன்றைக்கி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஜெபத்தை விட்டு விடாதங்க. இயேசு ஒருத்தர் தான் உங்கள் நம்பிக்கை. அவர் ஒருத்தர் தான் இலவசமாக சுகம் கொடுக்கிறவர். அவரால் தான் அற்புத சுகம் கொடுக்க முடியும். அதனால் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க. இன்றைக்கு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து விடும். சகோதரி ஜோதி, திருவண்ணாமலையிலிருந்து சகோதரி ஜோதி அவங்க எழுதியிருக்கிறாங்க. எனக்கு 63 வயதாகிறது. என்னுடைய இடது பக்க தொடை பகுதியில் 7 வருடமாக ஒரு சின்ன மரு இருந்தது. அதில் எந்த வலியும் ஏற்படாததால் நான் அதை மருவை கண்டு கொள்ளவில்லை. கடந்த 2020ஆம் வருடம் லாக்டவுன் காலத்தில் அந்த மரு ஒரு எலுமிச்சை பழம் அளவிலான பெரிய கட்டியாக மாறிவிட்டது. எப்பொழுதும் அதிகமாக வலிக்க ஆரம்பித்து விட்டது. வலி அதிகமானதால் நடக்கக்கூட முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். இந்த கட்டி கேன்சர் கட்டியாக இருக்குமோ என்ற பயம் அதிகமாக எனக்குள் வந்துவிட்டது. அதனால் வலி தாங்க முடியாமல் வீட்டிலிருந்து அழுது கொண்டே தான் இருந்தேன். கொரோனா காலமாக இருந்ததால் எந்த மருத்துவமனைக்கு செல்ல இயலவில்லை. ஒரு நாள் தற்செயலாக டிவி சேனலை நான் மாற்றி கொண்டிருந்த போது ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அதில் நீங்கள் பேசி கொண்டிருந்தீர்கள். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கட்டிகள் மற்றும் வியாதிகள் உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்தில் கை வைத்து இயேசுவிடம் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு வியாதியஸ்தருக்காக ஜெபம் செய்தீர்கள். நானும் உங்களோடு இணைந்து என் கட்டியில் கை வைத்து இயேசுவே என்று அழுது இயேசுவை கூப்பிட்டேன். திங்கட்கிழமை காலையிலிருந்து என் தொடையில் இருந்த கட்டி சுருங்க ஆரம்பித்தது. பின்பு அடுத்த நாள் பார்த்தபோது அந்த இடத்தில் கட்டியே இல்லை. அந்த மறு இருந்த தடயம் கூட இல்லாமல் போய்விட்டது. எனக்கு மிகுந்த ஆச்சரியம். இந்த கட்டிக்காக நான் மருத்துவமனை செல்லவில்லை, எந்த மருந்தும் சாப்பிடவில்லை. இயேசுவே என்று கூப்பிட்டேன். என் கூப்பிடுதலுக்கு பதில் தந்து என் கட்டியை மறைய செய்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? நீங்கள் கூப்பிட்டா கூட உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவே அப்படின்னு அந்த நாமத்தை, இந்த பெயரை சொல்லி விசுவாசத்தோடு கூப்பிட்ட போது இந்த கட்டியே ஆண்டவர் இல்லாமல் மறைய செய்து விட்டார். உங்களுக்கும் செய்வார், இன்றைக்கு செய்வார். விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபிக்க போகிறீங்க. அடுத்த 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரர் ஆறுமுகம், திருப்பூர்லேருந்து சகோதரர் ஆறுமுகம் 25 வருஷமாக குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்களாம். 25 வருஷம். அதிலேருந்து எப்படி அவர் விடுதலை பெற்று இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தது, அவரே அந்த அனுபவத்தை சொல்கிறாரு. முதலாவது அந்த சாட்சியை பாருங்கள். 25 வருஷம் ஒரு பாவ பழக்க அடிமையாக்கி வைத்திருந்தது. மதுபானத்துக்கு அடிமை ஆகிட்ட என்ன பாதிப்பு பார்த்தீங்களா? சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மதுபானம் கிடைக்கி, மனைவி பாதிக்கப்படுறாங்க, பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு அன்பு இல்லை, எப்போவுமே சண்டை,
ஒரு குடும்பமே நரகமாய் மாறிவிடுகிறார். தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் தினசரி குடிக்கிற குடிகாரங்களாய் மாறிவிட்டார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு. 1.5 கோடி. அப்போ அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமை. அவங்க எவ்வளவு தான் நம்ம காசு கொடுத்து பணம் கொடுத்து அதை இலவசம் அது இலவசன்னு என்ன உதவி செய்தாலும் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இது ஒழியணும். நம்ம ஜெபிக்கணும் அதுக்காக. இப்போ குடிப்பழக்கத்தை ஆண்டவர் விடுதலை தருகிறார். அதே சமயத்தில் இந்த மதுபானத்தினால நிறைய பேர் புதுசாக குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அதுக்கு ஒரு முடிவு வரணும். நாங்கள் நம்ம தொடர்ந்து அதுக்காக ஜெபிச்சுக்கிட்டே வரல, மதுபான கடை மூடணும்னு சொல்லி. ஆமாம், பல வருஷமாக ஜெபிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அந்த முடிவை தைரியமாக எடுப்பார்கள் என்று. அவங்க அந்த முடிவெடுத்து கடையை மூடுறதுக்கு கர்த்தர் சித்தமான வருகிற வருஷம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலும் ஸ்பெஷல் ஜெபம் செய்ய போகிறோம். இப்போ ஆண்டவர் அதை குறித்து என்கிட்ட பேசி கொண்டே இருக்கிறார். என்ன செய்யணும், இன்னும் எப்படி தீவிரமாக அதுக்காக ஜெபிக்கணும்னு. இந்த குடிவெறின்ற பிசாசு தமிழ்நாட்டை விட்டு விரட்டி ஆகணும். பாருங்கள், பீகாரில் அங்கே முதலமைச்சர் மதுபான கடை மூடிட்டார். மதுபான கடை மூடப்பட்ட பிறகு அந்த மாநிலத்தில் நிறைய ஆசீர்வாதமான மாற்றங்கள். தமிழ்நாட்டை இன்றைக்கு சாபத்துக்குள்ளாகி இருக்க ஒரு முக்கிய காரணம் இந்த மதுபானம். எவ்வளோ பேர் குடும்பம் பாதிப்பு. இன்றைக்கி நீங்கள் மதுபானத்துக்கு அடிமையாகி விட முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு கலங்குறீங்களா? இன்றைக்கு இயேசு விடுதலை தருவார். இந்த ஆறுமுகம் சகோதரருக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர், நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா, அவர் சொன்னார் பாருங்கள், இயேசுடைய கரம் என்னை தொட்டது, அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். ஒரு குடிகாரனை தொடுவாராங்க கடவுள் தொடுவாரா? ஆண்டவர் பாவத்தில் இருக்கிற மக்களை நேசிக்கிறார். பாவத்தை தான் வெறுக்கிறாரை தவிர பாவ அடிமதனத்தில் இருக்கிற மக்களுக்காக பரிதாபப்படுகிறார். உங்களை அவர் நேசிக்கிறார். யார் உங்களை நேசிக்காவிட்டால் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை தொட ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தொட இடம் கொடுங்க. பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க, விடுதலை உண்டாகும். இன்னொன்று, சகோதரி கௌசல்யா, திருவள்ளூர்லேருந்து சகோதரி கௌசல்யா அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 வருஷமாக இருந்த ஒரு வியாதி ஆண்டவர் எப்படி சுகம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாட்சியை பாருங்கள். மூட்டு வலி, ஜவ்வு கிழிந்து விட்டது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. லட்சக்கணக்கான பணம், வசதியில் ஆண்டவரை தேடலான்னு வந்து ஆண்டவர் தொட்டார் பாருங்கள். ஒரே நாள் ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான். வரும்பொழுது நொண்டி வந்தவங்க திரும்பி போகும்போது நல்ல சுகத்தோட பெர்ஃபெக்ட் ஒரு ஹீலிங், ஒரு பூரண சுகத்தோடு அவங்க செல்லும்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபித்தாலே போதும். அல்லது அற்புதம் பெறணும் 4 மாடிக்கு வரணுமா? அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இயேசு அற்புதம் செய்வார். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் வியாதியோட பலவீனத்தோடு நடக்க முடியாமல் பாதிக்கப்பட்டு கேன்சர், ஆஸ்தமா என்று பல நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஒரு 5 நிமிட ஜெபம் இயேசுக்கு அப்படின்ற செகண்ட் போதும் ஒரு வியாதியை மாற்றுவதற்கு. ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு தொட போகிறார். இவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தா இயேசு அற்புதம் செய்வார். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும். அவர் உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், என் ஜெபத்தை கவனிக்கிறார், எனக்கு அற்புதம் செய்வார். நீ விசுவாசித்து ஜெபித்தால் இப்போவே அற்புதம் நடக்கும். ஒருவேளை இந்த ஆண்டவர் அற்புதம் செய்ய தடையாக இருக்கிற காரியங்கள் என்னென்னா நம்முடைய பாவங்கள். அந்த பாவத்தை அறிக்கை செய்துட்டால் தேவன் இரக்கம் செய்வார். ஆண்டவர் பாவத்தை உணர்த்தும் பொழுது, நீ மதுபானம் குடிக்கிற, போதை வஸ்து பயன்படுத்துகிற, இந்த பாவம் சுபாவம் உனக்குள்ளே இருக்குது, நீ ஆவியானவர் உணர்த்தினால் அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். என்னை மன்னிச்சிருங்க, இனி இந்த பாவம் வேண்டாம் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அவர் மன்னித்து சுகம் தருவார். சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய அற்புதத்தை தடை பண்ணுகிற சில காரியம் இருக்கிறது. ஒன்று பாவம் மாத்திரமல்ல, தவறான நம்பிக்கைகள். ஜாதகம், குறி கேட்கறது, அப்புறம் அந்த கயிறு கட்டி கொள்வது, இது ஜெபம் பண்ண மோதிரம், மந்திரிக்கப்பட்ட மோதிரம் நீ போட்டுக்கொள்வது, இதெல்லாம் தவறான நம்பிக்கைகள். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுறதுக்கு மோதிரம், கயிறெல்லாம் அவசியம் இல்லை. அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். மோதிரத்திலேயோ கைத்திலேயோ ஆண்டவர் இயேசு வாசம் பண்ண மாட்டார். இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளணும். என் உள்ளத்தில் எனக்குள் தங்கியிருங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஜெபித்தா இயேசு உடனே அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. முடியலை, நான் பழக்கம் இல்லைங்க, நான் அப்படிலாம் பழக்கம் இல்லைன்னு சொன்னால் உட்கார்ந்து கண்களை மூடி ஜெபிக்கணும்.
எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். மதுபானம், போதை வஸ்துகள், தவறான பழக்கங்கள், எனக்கு ஒரு விடுதலை வேணும். நிம்மதியே இல்லை, சமாதானம் வேணும். இயேசு என் உள்ளத்தில் வரணும்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்காக சிலுவையில் ரத்த சிந்தி மறித்தீங்களே, உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்தில் வலி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கட்டிகள் இருக்கிறது, பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும்னு சொல்லணும். அல்லது இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சுகம் தாரும், அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இப்போ ஜெபிக்கணும். கண்களை மூடிக்கொள்ளுங்க. எண்ணம் சிதறாமல் இருப்பதற்கு தான் கண்களை மூடுகிறோம். இருதயத்தில் இயேசுவை அப்படியே நினைத்து கொள்ளுங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில், எங்கள் பக்கத்தில், எங்கள் கூட நீங்கள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சாட்சியின் மூலம் என்னோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை உம்மை விசுவாசிக்கிறேன். ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபிங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் அம்மாவுக்காக, அப்பாவுக்காக ஜெபிங்க. என்ன காரியம், என்ன அற்புதம் வேணும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்கள் வீட்டில் அற்புதம் செய்யுங்க. எங்கள் அப்பாவை இந்த மதுபானத்திலிருந்து விடுவீங்க, இந்த வியாதிலிருந்து சுகம் கொடுங்க, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. ஏசப்பா, எங்கள் வீட்டில் நீங்கள் வாசம் பண்ணணும். குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கருத்தா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்கள் அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கருத்தா கூப்பிடுங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும்னு சொல்லுங்க. எலும்புகளில் வல்லமை இறங்குகிறது, முழங்கால்களில் வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. கட்டியில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை விட்டு அதை மறைந்து போகட்டும். இயேசுவே அதை எடுத்து போட்டு விடும். அப்படி சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க. உடனே ஆண்டவர் உங்களை தொட்டு விடுதலை தருவார். இயேசுவே, இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்க. இந்த பலவீனங்கள் மாறட்டும். பயத்தின் ஆவி என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். டிப்ரெஷன், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற பிசாசு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அப்பா, நீங்கள் தொடுங்கப்பா. இயேசப்பா, உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னை தொடுங்கப்பா. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. எங்கள் வீட்டில் சமாதானம் வரணும்ப்பா. இந்த கடன் பிரச்சனை நீங்கணும், தடைகள் மாறணும், திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும். கேளுங்க. அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷம் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அற்புதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ துதிக்க ஆரம்பிங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. வாய் திறந்து சொல்லுங்க. குட்டி பிள்ளைகள் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உங்களுக்கு நன்றி. என் ஜெபத்தை கேட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை தந்துட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து இயேசப்பா, உங்களுக்கு நன்றி. பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டீர். நீர் பதில் கொடுத்து விட்டீர், அற்புதம் செய்து விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் அநேகருக்கு அற்புதம் நடந்து விட்டதற்காக நான் உம்மை துதிக்கிறேன். விடுதலை கொடுத்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுடைய உள்ள மகிழும்படிக்கு அற்புதம் செய்துவிட்ட அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் பாருங்க, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்துட்டார். நீங்கள் விசுவாசத்தோடு நீ ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, என்னை தொட்டுட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு நீங்கள் துதிக்க ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்த பிறகு ஆண்டவரை தினந்தோறும் நீங்கள் தேடணும். அதற்கு தினந்தோறும் வேதத்தை வாசித்து அதிகாலை எழும்பி ஜெபம் செய்யணும். எங்கள் வீட்டில் வேத புஸ்தகம்லாம் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொன்னால் எங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டால் இலவசமாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு அடங்கின ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தினம் ஒரு அதிகாரம் வாசித்தால் அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ எப்படி கூப்பிட்டு அவர் அற்புதம் செய்வார் என்பதையெல்லாம் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி.